Hi, this is Santosh. Welcome to English Abaga. CBSE அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் நம்ம அபாகா டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், நம்மளுடைய செகண்டரி யூடியூப் சேனல், அதில் சைக்காலஜிக்கல் வீடியோலாம் போடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட், why good people suffer more. கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே 12th அப்புறம் என்ன பண்ணலாம் ஒரு லைஃப் கைடன்ஸ் வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த ரிசல்ட் வந்தது உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். என்னென்னா, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன படிக்க போகிறேன், என் வாழ்க்கையில் நான் என்ன ஆக போகிறேன், என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் வரும். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு உங்கள் மார்க்ஸை விட உங்கள் லைஃப் பெருசுன்றதை புரிய வரும். உங்கள் ரிசல்ட்டை விட உங்கள் நெக்ஸ்ட்டு டிசிஷன் தான் உங்கள் லைஃபையே வந்து மாற்ற போகுதுன்றதை புரிய வரும். உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகிறதுமே நீங்கள் தான்றதையும் புரிய வைக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து இது 12th முடிச்சதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வீடியோன்ற கான்செப்ட்காக தான் சொன்னேன். சரி, இப்போது நம்ம சிபிஎஸ்சி லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ரிசல்ட் வந்ததுலேருந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஷின் என்னென்னா, எப்போ ரீவேல்யூவேஷன் வரும் அப்படின்றது தான். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இப்போ இந்த வீடியோவை. ஏன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு என்ன மார்க்கோ அதுதான் ஃபைனல், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரீவேல்யூவேஷன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது வந்து June 1 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிரேஸ் மார்க்ஸ் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் அப்டேட் இது எல்லாத்த பற்றியும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. சரியா? இப்போ வரைக்கும் சிபிஎஸ்சி அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன், ஆன்சர் ஷீட்டு, ஃபோட்டோ காப்பி, இந்த ப்ராப்ளத்தை பற்றிலாம் வந்து அவங்க எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதை பற்றியான ப்ராப்ளத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேற்று எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு விஷயம் சொன்னார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டு. ஆனால் இன்றைக்கி அதை பற்றிலாம் அந்த பெரிய சேஞ்சஸ் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது சும்மா சொன்னார், சொல்கிற பேச்சுக்கு சொன்னார், நம்மளும் கேட்குறதுக்கணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து யூடியூப்பில் வந்து இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வாங்கி தரேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதை வந்து சிபிஎஸ்சி அஃபீஷியல் பீப்புளுக்கு போய் சேரணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் லாஜிக்கலாக யோசித்தாலும் ஆல்ரெடி நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ் அப்ளை பண்ணி கிடச்சிருச்சு. இந்த கிரேஸ் மார்க்ஸ் 20 மார்க்ஸ்ன்றது வந்து ஜென்ரலாக கொடுக்கவே மாட்டாங்க. அதை வந்து அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை மறந்துடுங்க, அது நடக்கவே நடக்காது. அதாவது எல்லாருக்குமே வந்து 20 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரியான ட்ராப்பில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்திக்காதீங்க கடைசியாக அது நடக்கலைன்ற பட்சத்தில். ஸோ நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை, ஆனால் உண்மையான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இங்கே வந்து எல்லாருமே பாலிடிக்ஸ் பண்ணுறதுலாங்க இல்லையா, ஒருத்தவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அதை பார்த்துட்டு தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஓவர் ஹைப் ஆகாதீங்க, அதுதான் சொல்ல முடியும். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகி உங்கள் பிபி அதிகமாகி உங்கள் பேரண்ட்டையும் அவங்களுக்கு பிபியும் அதிகமாகி இந்த பேரண்ட்டும் பார்ப்பீங்க நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இதில் நியூஸ் சேனல்ஸ் வேறு தேவையில்லாத அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாமல் தேவையில்லாமல் அதை தமிழில் வேறு மாதிரி பேசி ரீவேல்யூவேஷன் ரீகரெக்ஷன் பண்ண போகிறாங்க. நான் தான் சொல்கிறேன், அஃபீஷியலாக சிபிஎஸ்சிலேருந்து சொன்னால் மட்டும்தான். ஆனால் இப்போது அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்கன்றது வந்து டோட்டலாகவே வந்து சான்சஸ் 10%க்கும் கம்மி தான். அதான் நான் கிளியராக சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, இந்த சிபிஎஸ்சி பாலிசி படி இந்த கிரேஸ் மார்க்ஸ் ஜென்ரலாக கொடுக்கவே மாட்டாங்க. வேணும்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி பேப்பர் வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்க சான்சஸ் இருக்குது. பார்டர் லைனில் இருக்கவங்க ஒரு 15 மார்க்கு இல்லை 13லேருந்து ஒரு 15லேருந்து 20க்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஓகே, ஸோ வந்து உங்கள் டீச்சர்ஸ் அவங்கள பிடிங்க, பேப்பர் எடுத்துகிட்டு போய் கொடுத்து 15 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க மேத்தமெட்டிக்ஸ்லன்னா அதை எப்படியாவது 23 மாற்ற சொல்லுங்கள். அதாவது நம்ம ஒரு கொஷின்ஸ் போடணும்னா 25 ருபீஸ், அதை 23 or 25 கொண்டு வரது வேற மாதிரி பண்ணுங்க. ரீவேல்யூவேஷனை பற்றி பேசும்போது மார்க் இன்க்ரீஸ் ஆகுன்ற சேஞ்சஸ் இருக்குன்றதை வந்து நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அதுவுமே சிபிஎஸ்சி அஃபீஷியலாக ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஓகே, நாங்கள் எவாலுவேட் பண்ணதில் ரொம்ப தப்பு இருக்குது அப்படின்றத வந்து அவங்க பெருசாக ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து முழுசாக நீங்கள் என்ன ஒத்துக்கிறது, நாங்கள் இவ்வளோ ப்ரூஃப் காட்டுறோம், எரர் இருக்குது, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறோன்றதான் மறுபடியும் சொல்கிறாங்க அவங்க அஃபீஷியலாக.
மற்றபடி அவங்க நாங்கள் மார்க் தரோம், நாங்கள் வந்து இன்னும் கிளியராக ஒன்றும் சொல்லலை. இந்த ரீவேல்யூவேஷனை வந்து ஓஎஸ்எம்மில் பண்ணுறாங்களா இல்லை வந்து அதை வந்து டீச்சர்ஸ் வந்து ஃபிசிக்கலாக சைன் பண்ணுறாங்களான்றது கூட தெளிவாக சொல்லலை. அதனால் ஜென்யூனாக உங்கள் மார்க்கை பற்றி டவுட் இருந்தால் மட்டும் மேக்ஸிமம் இந்த ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுங்கள். ஃபெயிலாக இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மார்க்ஸ் வந்து லைக் மிஸ்டேக்காக இருக்குது கொஞ்சம் இருக்குன்னா நீங்கள் ஜென்ரலாக பண்ணுங்கள். மேக்ஸ் ஓரளவு பூஸ்ட் பண்ணி கொடுக்குன்றதை நம்ம நம்பலாம். ஓகே, இந்த டைமில் லைக் உங்களை வந்து சார் நீங்கள் மட்டும்தான் சார் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறீங்க, மற்ற எல்லா சேனல்லையும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நீங்கள் தான் தேவையில்லாமல் வந்து லைக் சிபிஎஸ்சி சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம், கமெண்ட்லேயும் சொல்லலாம். பட் ரியாலிட்டி செக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் சிபிஎஸ்சி ஜஸ்ட் லைக் தட் பண்ணாது. உங்கள் எனர்ஜியை கிரேஸ் மார்க்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்கன்றது தான் நான் சொல்கிறேன். வேணும்னா பார்டர் லைனில் பாஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து ரொம்பவே மார்க் கம்மியாக இருக்கவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க்ஸ் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். மிஸ்டேக் வரவங்க நான் அதை பற்றி பேசவே இல்லை. மிஸ்டேக் இருக்கிறவங்களுக்கு அவங்க மார்க் கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு வந்து 2 பேப்பர் இல்லை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும். பட் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் அடுத்த கோல் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் இங்கேயே, அதாவது உங்கள் காலேஜ், கெரியர், ஸ்கில்ஸ், ஃப்யூச்சர் பிளான்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதை விட்டுட்டு இந்த ஒரு மார்க் ஷீட்டு உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுது. இந்த மார்க் நிறைய வாங்கியிருந்தேன்னா எங்கள் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கியிருப்பேன், இதனால் உங்களுடைய ஸ்காலர்ஷிப் போயிருக்கு, ஓகே, இல்லை உங்களுடைய முக்கியமான காலேஜ் போயிருக்கு, இல்லை இந்த மாதிரி கட் ஆஃப் வீணாயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான். பட் இந்த ஒரு சின்ன டிசிஷன் வந்து உங்கள் ஜேர்னியை வந்து எந்த விதத்துலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ஒரு சாப்டர் இந்த மாதிரி இருக்கிறதால அந்த உங்களுடைய வாழ்க்கையே இந்த மாதிரி ஆக போகிறது இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அஃபீஷியல் அப்டேட் வந்தால் மட்டும் நம்புங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலான்றதை நோக்கி போங்க. இதில் ஃபெயில் ஆனவங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா லைக் நான் முக்கியமாக இந்த ரீவேல்யூவேஷன் எனக்கு இருந்தால் தாங்க சூப்பர், அப்போ தாங்க நான் அடுத்த லெவல் போகிறேன், அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். தேவையில்லாமல் இதை எனக்கு இந்த மார்க், அதாவது எனக்கு கிரேஸ் மார்க்ஸ் வந்துருன்றதை பிளைண்டாக நம்பாதீங்க. ரீவேல்யூவேஷன் நான் இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறேன்னு இருக்கு இல்லையா, அதாவது நான் இன்னும் அப்ளையே பண்ணல, பேப்பரும் வாங்கலை, ஐ மீன் ரீவேல்யூவேஷனில் உங்களுடைய மார்க் ஸ்கிரிப்ட் அதை வந்து இன்னும் வாங்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தை இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சிபிஎஸ்சிலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டான். அண்ட் ஆல்சோ இன்றைக்கே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம், யாருக்குமே புதுசாக அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகலை. ஓகே, அதனால் தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரீவேல்யூவேஷன் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண முடியும். ஜூன் 1 தான் போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. இப்போ வரைக்கும் போர்ட்டல் ஓப்பன் ஆகலை. அதனால் உங்களுடைய டைமையும் எனர்ஜியும் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுதான் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் கிளாரிட்டியை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வேறு சில பேர் வந்து சில பேப்பர்ஸ் வந்து உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியுமா, என்னுடைய இங்கிலீஷ் பேப்பரை எவாலுவேட் பண்ணி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இங்கிலீஷ் அபேக்கா ஜிமெயிலுக்கு அனுப்புங்க. நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு அதிலேயே வந்து என்னென்ன மாதிரியான மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்கிறேன். மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக போடுங்க, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து லிபர்ட்டி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது, லிபர்ட்டி இருக்கும். ஃபெயில் ஆனவங்களும் இந்த பார்டர் லைன் ஃபெயில் ஆனவங்களும் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே, ஆனால் பிளைண்டாக இதில் ஒரு சின்ன விஷயம், இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். அண்ட் ஆல்சோ நான் பார்த்தேன், அக்கௌண்ட்ஸ் ஆன்சர் பேப்பர் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா 38 மார்க் வாங்கியிருக்கான். ஆனால் டிஜிலாக்கரில் அவனுக்கு வந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 40. அதில் அப்படி இருக்குது. இந்த சிபிஎஸ்சி பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு பெரிய 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 மேசிவான பிரச்சனையை வந்து இந்த 2026 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தலையில் கட்டிட்டாங்க. அதுதான் வந்து நம்ம சொல்லணும். ஓகே, இதில் வேறு கமெண்ட்டில் ஒருத்தவங்க போட்டாங்க, அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் அன்லக்கி பேட்ச் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில விஷயங்களை வாழ்க்கையில் வந்து நம்ம கடந்து போகிறது ரொம்ப முக்கியமான விஷயன்றது தான் நான் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது தான் நடக்கும். நீங்கள் அடுத்து என்ன பண்ணலான்றதை திங்க் பண்ணி பண்ணுங்கள். பேரண்ட்டாக இருக்கிற நீங்களும் இதுக்கு அடுத்து என்ன மூவ் பண்ணலாம். ஆனால் சிபிஎஸ்சி வந்து அட்லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸாவது நிறைய விஷயங்களில் குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த கன்சிடரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே. ஆனால் எல்லாருக்கும் கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் வந்து லைக் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், எல்லா ஆன்சர் பேப்பரையும் இப்படி எங்களுக்கு மாற்றுங்க, 20 மார்க் எக்ஸ்ட்ரா போடுங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஈவன் நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே கிரேஸ் மார்க்ஸ் தான் கேட்குறீங்க, பட் இட்ஸ் நியர்லி இம்பாசிபிள். அது வந்து
சிபிஎஸ்சி வந்து பண்ணவே பண்ணாது, ஆனால் ஓப்பனாக பண்ணாது. பட் பிரச்சனை பெரிய விஷயத்தில் போகணுன்னும் போது பார்டர் லைனில் இருக்கவங்க அந்த மேக்ஸிமம் மார்க்ஸ் போயிடவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் பிரச்சனை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக மார்க் வந்துடும், அது கவலையப்படாதீங்க. நான் சொல்கிறது சாதாரணமாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதில் சீரியஸாக இருக்காங்க இல்லையா, அதாவது எனக்கு 2-3 ஷீட் ஆன்சர் பேப்பர் இல்லை, என் கொஷின் சைன் பண்ணல, இதுக்கெல்லாம் மார்க் 100% வந்துடும், கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் கரெக்ஷன்ஸே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் பேப்பர் நான் வந்து பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே அனுப்பியிருந்தாங்க, ஒரு 2 மார்க் கொஷின்ஸுக்கு வந்து 1/2 மார்க் 1 மார்க் 1.5 தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கலாம், 2 மார்க்கே கொடுக்கலாம், 1.5 கொடுக்கலாம். அதுக்கு வந்து 1/2 மார்க் 1 மார்க்லாம் எதனால் கொடுத்தாங்க, எதுக்கு பயப்படுறாங்க என்னன்னே எனக்கு புரியல. அதுக்கெலாம் மார்க் கொடுத்துடலாம். அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கெலாம் 3 மார்க் 3.5 எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் மார்க் கொடுக்காம 1/2 மார்க் குறைக்கிறது. ஏதோ வந்து நாங்கள் ஸ்கூலில் ஜென்ரலாக வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு அப்படியே 3.5 மார்க் கொஷின்னா 4 மார்க் 4.5 போடுவாங்க. கேட்டால் வந்து அது நான் ஃபுல் மார்க் போட மாட்டேன் இது அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. போர்டுன்றதை கொஞ்சம் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும், யோசிச்சிருக்கணும். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக நிறைய விஷயங்களை புரிய வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அபேக்கா டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.